இது வந்து கம்பெனி ஐட்டம். ஏன்னா வளைச்சிட்டீங்க. பெஸ்ட் பிரைஸ் வந்து 70 ரூபா. 70 ரூபா தானா? ஓகே. 46. ஆனா இதுவே ரொம்ப பெருசா இருக்கா? ஆமா 5 லிட்டர். அது 6 ரூபா. சின்னது 6 ரூபா. 8 ரூபா. இந்த 12 பீஸ் எடுத்தீங்கன்னா 72 ரூபா. என்னனே பண்றீங்க? வீடியோ. உடையாது. சூப்பர்ண்ணே. இப்பெல்லாம் யாரும் வந்து வளைக்க மாட்டாங்க. சும்மா செகண்ட் குவாலிட்டியா உங்களுக்கு நான் வளைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. 80 ரூபா தானா? ஹாய்ங்க, வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். என்னங்க இன்ட்ரடக்ஷனே களை கட்டுதா, எங்கக்கா இருக்கு இந்த கடை அப்படி தானே நினச்சிட்டு இருப்பீங்க. இது கடை இல்லைங்க, பிளாஸ்டிக்களின் கடல்னே சொல்லலாம். நம்ம மதுரையில் நம்பர் 1 இயங்கிட்டு இருக்கிற அலிமா ஏஜென்சிஸ் பிளாஸ்டிக் கடலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோங்க. இவங்க தமிழ்நாடு லெவலில் பிளாஸ்டிக்களின் டீலராக கூட இருந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இல்லாத ப்ராடக்டே இல்லைன்னு சொல்லலாம். வெறும் 5 ரூபாயில இருந்து பிளாஸ்டிக் பொருட்களை இவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்க முடியும். அக்கா ஒரு 500 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு, ஒரு சின்ன வியாபாரம் பண்ணணும், நீங்க வர வேண்டிய ஒரே இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை முனிச்சாலையில லொக்கேட் ஆயிருக்க அலிமா ஏஜென்சிஸ் மட்டும்தாங்க. A to Z எல்லா பிளாஸ்டிக் பொருட்களும் இவங்க கிட்ட டன் கணக்குல வந்துட்டு இருக்கு. நீங்க உள்ளூர்ல இருந்தாலும் இங்க பாத்தீங்களாங்க, பண்டலா வந்துட்டு பார்சல்ஸ் வந்து கட்டி டிஸ்பேட்ச் பண்றதுக்கு ரெடியா வந்து வச்சிட்டு இருக்காங்க. நீங்க நேரடியா வரணும்னு நினைச்சீங்கன்னா நேரடியா வரலாங்க. இல்ல எங்களுக்கு ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ உங்களுக்கு தாராளமா வாங்கிக்கலாங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமான நம்ம மதுரையில இயங்கிட்டு இருக்க பிளாஸ்டிக்களின் கடலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோங்க. கண்டிப்பா வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு சின்ன கடை வைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இல்ல ஒரு பெரிய கடையே வைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இவங்க கிட்ட தாராளமா நீங்க எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம். ஹோல்சேல் பிரைஸுக்கு இவங்க நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இங்க பாத்தீங்கனாலே வந்து தெரியும், 1 இல்ல 2 இல்ல லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படியே டன் கணக்குல இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போய் பிரைஸ் டீடைல், இவங்க கடை வந்துட்டு எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்றது கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல இருந்து நான் என்ன ரேட் சொல்லணும் அந்த ரேட் என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் என்னன்னா ஒயிட் பஞ்சு. இது வந்து வெளியில எப்படி 40 ரூபாய்க்கு குறையில்லாம வாங்கலாம் நீங்க. ஓகே. இது வந்து 168 ரூபா டஜன். டஜனே 168 ரூபாய். சிங்கிள் பீஸ் 14 ரூபாய். இந்த ஸ்பாஞ்ச் எதுக்குன்னா இது வந்து கொத்தனார் வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க, கலவைகளுக்கு அந்த பால் அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு பாத்திரம் வாஷ் பண்றதுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு ஒயிட் கேக்குறவங்களுக்கு ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம், இது பண்றவங்களுக்கு இது பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வந்து கட்ட பிரஸ். கட்ட பிரஸ் இது வந்து அந்த தொட்டி கழுவுறதுக்கு, வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் கழுவுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும். இதோட விலை வந்து 20 ரூபாய். 20 ரூபாய். 6 பீஸ் 120 ரூபாய். இது டைல்ஸ் தேய்க்கிற பிரஸ். ஓகே. இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து 30 ரூபா வரும். 6 பீஸ் 180 ரூபா. 180 ரூபாய். 180 ரூபா. இப்போ வந்து சேமிப்பு வந்து நிறையா இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. காலத்தில் வந்து காசை கொடுத்தோன்னா எங்கடா மிட்டாய் எடுக்கணும்னு வாங்கி சாப்பிட போயிடும். ஆமாம். இப்போ சின்ன பிள்ளைகள்கிட்ட சேமிப்பு நிறையா இருக்குது. அதனால உண்டியல் எவ்வளோ? ஜம்போ உண்டியல். ஓகே. சீனிவாசா கம்பெனி. இது வந்து 40 ரூபா ஒரு பீஸு. இந்த பெரிய உண்டியலே வந்து 40 ரூபா தான் ரேட்டு. இதுக்கு அடுத்தடுத்த உண்டியல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த இப்போ ஜக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து தீபாவளி டைம்ல நல்ல எம்ஆர்பி வந்து 129 ரூபா போட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு 70 ரூபாய்க்கு தரேன். அண்ணா இது வந்து தீபாவளி டயத்தில் நானும் பார்த்துருக்கேன். 100 ரூபா. 30 ரூபா லாபம் கிடைக்கும். நீங்கள் வாங்கி கூட விற்றா கூட நல்லதான். நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் வாங்கிக்க. நாங்களாம் ஏன் இப்படி இன்னும் இப்படியே தான் இருக்கோம். வாங்கண்ணா வைக்கிறோம், பிஸ்னஸ் வைக்கிறோம் அந்த தடவை. இது வந்து குப்பை மரம். எம்ஆர்பி 110 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே. இது வந்து கம்பெனி ஐட்டம். வேற மரமா இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த மரத்தையும் காமிக்கிறேன். அது நேரம் இருந்தோம்னா உடஞ்சி போயிடும். மக்கள் சில பேர் சொல்றாங்க, என்ன இவன் வளைக்கிறியா, நம்ம நேரில் போனால் ஒன்றும் செய்ய மாட்டான்றான். நேரில் வாங்க வளைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் இது வந்து உங்களுக்கு நான் 70 ரூபான்னு தரேன். 70 ரூபா. 110 ரூபாயிலேருந்து 70 ரூபா. அப்போ 40 ரூபா லெஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதில் 2-3 கலர் மட்டும்தான் வரும். அதுலேயே சின்னது இருக்குது. ஓகே. அது பெரிய சைஸு, சின்ன சைஸு. இது எம்ஆர்பி 75 ரூபா போட்டிருக்கு. 60 ரூபாய் தரேன். எம்ஆர்பிலேருந்து பார்த்து தான் கம்மி பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே எம்ஆர்பி ரேட்டு. ஒரு சில இதில் வந்து எம்ஆர்பி போடுவாங்க, அதில் வந்து நான் பெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எல்லாமே ஜல்லடை
தண்ணி வெடி வீட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ணுற குழாய்களுக்கு உள்ள யூஸ் பண்ணுறது. ஆமாம், இது 12 பீஸாக எடுத்துக்கோங்க, 120 ரூபா. வெளியில் வந்து 20 ரூபா. ஆமாம், ஒரு பீஸ் 20 ரூபா. நான் 12 பீஸ் 120 ரூபாய்க்கு. ஓகே ஓகே, 10 ரூபாதே ஒரு ரேட்டு. இல்லை எனக்கு திக்னஸ் ஜாஸ்தியாகனா திக்னஸ்ன்னு தரேன் உங்களுக்கு. இது சிங்கிள் பீஸ் 45 ரூபா வரும். ஓகே, இது துணி திக்னஸ் ஆகும், பொருள் திக்னஸாக இருக்கும். 45 ரூபா வரும் அது. இல்லை எனக்கு இதோட இன்னும் லோ பட்ஜெட் ஆகுனாலும் தரேன் உங்களுக்கு. இதாக இருக்குது. இல்லை காசு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குனாலும் இதாக இருக்குது. இது வந்து 18 ரூபா ஒரு பீஸ். ஒரு பீஸ் ஹோல்சேல் ரேட்டு சொல்கிறேன், நான் ரீட்டைல் ரேட்டு சொல்லலை. எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு. சூப்பர்ண்ணா. ரீட்டைல் ரேட்டு சொல்கிறாங்கன்னா 40 ரூபா வரும். ஓகே ஓகே. 40 ஃப்ளோர் மேட்ஸ்லாம் நிறைய இருக்குண்ணா. மேட் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. என்ன ஸ்டார்டிங் எவ்வளோ ஃப்ளோர் மேட்ஸ்லாம்? மேட் வந்து என்ன இருக்குது, 14 ரூபா. 14 ரூபா, வெறும் 14 ரூபா. ஓகே ஓகே. இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் பெருசு, இது 22 ரூபா. 22, இது நல்லா பெருசாவே இருக்கு. பெரிய மேட் 22 ரூபா. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து 18 ரூபாய்க்கு வரும். அந்த இருக்கு 18 ரூபா, லோ பட்ஜெட். இது வந்து 18 ரூபா. வெளியில வந்து 5 மேட் 100 ரூபான்னு கொடுப்போம். ஆமா, அது 4 மேட் 100 ரூபான்னு கொடுப்போம். ஆமா, அது 6 மேட் 100 ரூபான்னு. ஆமா, நான் ஹோல்சேல் ரேட் சொல்றேன். இது 18 ரூபா. ஓகே. இது வந்து ஜிலேபி மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓவலாக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் மாடல் டிசைனாக இருக்கும் அப்படின்வாங்க. இது ரேட் வந்து 34 ரூபா. 34. இது வந்து கேரளா மேட்டு. இதில் வந்து மொத்தம் வந்து கிராஸ் மேட்டுன்னு சொல்லுவாங்களே, கேரளா மேட்டு. இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 5 மாடல் வரும். ஒன்று இந்த ஓவல், ஒன்று 2, இந்த லப்பர் ஒன்று 3, இந்த ஹோட்டல் மேட் ஒன்று 4. ஓகே. அதில் வெல்கம் போட்டு ஒன்று வரும் 5. பூராமே 85 ரூபா. 85 ரூபா தான். இது நல்லா சூப்பராக இருக்கு. வெல்கம் போட்டு வரும், ஏன்னா வெல்கம் போட்டு கேட்பாங்க அப்போ. ஆமாம் ஆமாம். அதனால் 85 ரூபா வரும். இது வந்து கயர் மேட்டு. இந்த மாதிரி வெல்கம் மேட் எடுத்தீங்கன்னா இது வந்து லோ பட்ஜெட் 80 ரூபா வரும். 80 ரூபா. பெரிய சைஸ் கிடையாது, சின்ன சைஸ் 80 ரூபா வரும். இது வந்து கயர் மேட்டு. எனக்கு தண்ணி எல்லாம் உறிஞ்சோம்னா அந்த கயர் மேட்டு வாங்கிக்கோங்க. எவ்வளோ? 75 ரூபா வரும். 75 தான். ஆமாம். இது 60 ரூபா வரும். 60 ரூபா. சூப்பராக இருக்கு, நல்லா நார் மேட் மாதிரி இருக்குங்களா? இதில் 60 ரூபா வரும், 65 ரூபா வரும், 75 ரூபா வரும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், இன்னும் கொஞ்சம் மாடலாக காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. இது வந்து கபாலி மேட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன மேட்டு? கபாலி மேட். கபாலி மேட்டா? நடிச்ச படத்துல வந்து எடுத்துருக்காங்க. பேர் வைக்கிறதெல்லாம் கம்பெனிக்காரங்க குறைய சொல்லவே முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இது என்ன கபாலி மேட்டு? இதோட பிரைஸ் வந்து 80 ரூபா. இது 80 ரூபாயா? நல்ல சைஸ் பெருசா இருக்கேனே. பெருசு 80 ரூபா. இது வந்து சம்திங் மேட்டு. சம்திங் மேட்டா? ஆமா. இது பிரைஸ் வந்து 36 ரூபா. 36 ரூபா தான். இது பிரைஸ் வந்து பார்டர் மேட். இது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பார்டர் மாதிரி பார்டர் மேட்டு. இதோட விலை வந்து 26 ரூபா. 26. லோ பட்ஜெட்னா இதுதான் 26. கொஞ்சம் ஏன்னா வெளியில 40 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா. இது இப்போ நம்ம பூத்தொட்டி பார்த்தோம்ல, அதோட ஃபுல் கலெக்ஷன் இங்க இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும். ஆமா. குட்டி சைஸ் தொட்டி, பிரவுன் கலரு, அதுக்கப்புறம் ஒயிட், ஸ்கொயரு, ஓவல், இது எல்லாமே இங்க இருக்கு. அதுக்கடுத்துனா அதுக்கப்புறம் ஈரோடுக்கே பேர் பண்ண மேட்டு. இதுதான் ஈரோடு மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து 38 ரூபா. 38. சூப்பர்ண்ணா. என்னண்ணா வாளிலாம்? இது என்னது, என்ன வாளினா? இது வந்து வாளி ஐட்டம். இது வந்து இந்த பிரிண்டட் சொல்லுவாங்க. ஆமா. பிரியாணிக்கும் கொடுப்பாங்க. ஓ ஆமா ஆமா. கடைகளுக்கு மாவு வாங்க கொள்ள அந்த மாதிரி யூஸுக்கு வரும். ஆமா ஆமா. இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் ரேட்டு 62 ரூபா 5 லிட்டரு. 62 ரூபா 5 லிட்டர். 62. ஆமாம். இது வந்து 3 சின்ன சைஸு. இது 3 லிட்டர் வந்து உங்களுக்கு வித் லீடியோட மூடியோட வந்துடும். 46 ரூபா. இது 46 ரூபா 3 லிட்டர். இதில் வேணாம் எனக்கு வந்து லோ பட்ஜெட்டில் ஒன்றா லோ பட்ஜெட் இதே பிரிண்ட்லேயே தரேன் உங்களுக்கு. ஓகே. லோ பட்ஜெட் வந்து நிறைய பார்க்கலாம். 30 ரூபா வித் மூடியோட. இதுலயும் ஃப்ளாரல் டிசைன்லாம் இருக்கு. 30 ரூபா தான். சூப்பர். இதுல 5 லிட்டர் வரும். 5 லிட்டர் உங்களுக்கு தரேன். இந்த இருக்கு 5 லிட்டர். இது 5 லிட்டர். இது 46 ரூபா வரும். 46. ஆனா இதுவே ரொம்ப பெருசா இருக்காம. ஆமா 5 லிட்டர். 5 லிட்டர். இது ஃபர்ஸ்ட் வெர்ஜினுக்கு அடுத்து மார்பிள் பிரிண்ட். இது உங்களுக்கு 10 ரூபா தான் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான். 10 ரூபா ரொம்ப எல்லாம் கிடையாது. 10 ரூபா தான் டிஃபரண்ட் உங்களுக்கு. அடுத்து வந்து உண்டியல் நம்ம 40 ரூபாய்க்கு பார்த்தோம். 8 ரூபா. 8 ரூபா. 8 ரூபா. இது 6 ரூபா. 6 ரூபா. இது 6 ரூபா. சின்னது 6 ரூபா. சின்னது 6 ரூபா. 8 ரூபா. இது வந்து குபேரன் உண்டியல். ஆமா குபேரன் உண்டியல். இது குபேரன் உண்டியல் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பீஸோட விலை வந்து 13 ரூபா. அது 13 குபேரன். குபேரன் வேண்டாம் குபேரன் கொடுத்துடலாம். இது போஸ்ட் உண்டியல்.
உண்டியல்ல மாடல்ஸ் நிறையா இருக்குது. ஆமா போஸ்ட் உண்டியல் நல்லா இருக்கு. இது வந்து இதோட விலையும் 14 ரூபா. 14 ரூபா கூட. இதுக்கு 1 ரூபா தான். 1 ரூபா தான் கூட. இது வந்து நம்ம 40 ரூபாய்க்கு ஒரு உண்டியல் பார்த்தோம். ஆமா இது 27 ரூபா. ஆனா அந்த சைஸோட பெருசா இருக்கு. சின்ன சைஸ் இது. அப்படியா? பெருசா பார்க்க பெருசா இருக்கு. சைஸ் இது வந்து நீளம் ஜாஸ்தி. வந்து அண்ணங்காரனா இவன் தம்பிக்கார. ஓகே ஓகே. இது சித்தப்பே, இது மையன், இந்த மாதிரி வரும். பாத்துக்கோங்க 27 ரூபா. ஓகேண்ணா ஓகே. இது வந்து மாவு சலிக்கிற சல்லடை. இது வந்து கொஞ்சம் தரமா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். சிங்கிள் பீஸ் உள்ளது 20 ரூபா. 20 ரூபா தான். ஓகே ஓகே. இதுலயே 3 எடுக்குன்னா 45 ரூபா வந்துரும். 45. 3 பிளேட் வந்துரும். உள்ள ஒரு பிளேட், அதுக்கு மேல 2 பிளேட். 2 பிளேட். அது வந்து ரிமூவ் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபிக்ஸடா இருக்குது. இந்த மாதிரி உள்ளதுக்கு. இப்போ வந்து நம்ம அடுத்து மக்கு பார்க்கலாம். மக்கு வந்து லோ பட்ஜெட். இது லோ பட்ஜெட் வந்து ஒரு பீஸ் வந்து 10 ரூபா. 1.5 லிட்டர் 10 ரூபா. 10 ரூபா, வெறும் 10 ரூபா தான். இதுக்கு அடுத்து வந்து பார்க்குறாங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஜினு. இங்கே இருங்க, வெர்ஜின் குவாலிட்டி. சூப்பர். இது உங்கள் செகண்ட் குவாலிட்டி அமுக்கிங்க, ஃபர்ஸ்ட்டு அமுக்கி காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 24 ரூபா. 24. 1.5 லிட்டரு. இல்லை எனக்கு பிரிண்டட் வேணும்னா பிரிண்டட் தரேன். 34 ரூபா. 34. இதில் வந்து 1 லிட்டர் இருக்குது. 1 லிட்டர் தான் இருக்குது. குட்டி கப்பு கம்பெனி ஐட்டம். ஓகே. கப்புலே வந்து மட்டி இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்குது, அதோட ஃபுல் வெர்ஜின் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா போடுங்க. எம்ஆர்பி 30 ரூபாய்க்கு தரேன். 30 ரூபா 1 லிட்டர். அதில் நீங்கள் அதே மாதிரி 1 லிட்டர் 700 ml. இது வந்து மெஷர்மெண்ட் கப்பு. அளவு ஆயில் ஊற்றா கொள்ள அந்த மாதிரி இருக்கும். 700 ml இது. ஆமாம். இதில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவு அதிலே வந்துடும். இது 30 ரூபா தான். நமக்கு 10 ரூபா கப்பில் இருந்து நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி கப்பு வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டி இருக்குது. 65 ரூபா எம்ஆர்பி. இது 45 ரூபா தரும். 20 ரூபா லெஸ் பண்ணிடுவோம். ஓகே. குவாலிட்டி நல்லா இருக்கும். நல்லா சூப்பர் குவாலிட்டி. வெர்ஜின் இதெல்லாம் மேக்ஸிமம் நாங்களே வந்து வீட்டுக்குனாலே இதுதான் யூஸ் பண்ணுறோம். 1/400 அளவு கெப்பாசிட்டி. 1/400 அதிலே வந்துடும் அளவு. மக்க ஐட்டம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உண்டியல் ஐட்டம் ஏடி விஜாட்டில் இருக்குது. இந்த மாதிரி வாலி ஐட்டம் கேட்குறாங்கன்னா இந்த எப்படின்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாசமானவங்களை அந்த திருவிழா வர்றது, பொங்கலுக்கு இது மாதிரி ஜாமான் கிஃப்ட் கொடுக்குறது, அந்த வளகாப்புக்கு இது கொடுக்குறதா அதை சொல்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டேன். வளகாப்பு கொடுக்குறது, இந்த மாதிரி விசேஷங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வாலி வந்து அதிகமாக போகும். இது வந்து அதிகமாக மூவ் ஆகிற ஊர் எதுனா இந்த துவரங்குச்சி, கொட்டாம்பட்டி இந்த மாதிரி லைனில் வந்து அதிகமாக மூவ் ஆகும். ஏன்னா அது நத்தம் சுற்று வட்டாரத்துலேருந்து ஆள் வந்து வாங்குவாங்க. ஓகே ஓகே. இது நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 30 ரூபா தான் சொல்கிறேன். உங்களுக்கு டெலிவரி சார்ஜோடு சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பேக்கிங் சார்ஜ் டெலிவரி சார்ஜோடு சேர்த்துக்கிட்டேன்னு மிஞ்சி போனால் 32 ரூபா 33 ரூபா தான் வரும் அடக்கம். உங்கள் ஊரில் நீங்கள் 40 ரூபா 45 ரூபா சொல்லுவாங்க. நான் வெறும் 30 ரூபாய்க்கு தரேன். நம்ம கடையை பாருங்கள், கீழே உள்ள லிங்க்கில் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம். ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு ஃபோன் அடிங்க, உங்களுக்கு என்ன ஆகலாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். நம்ம கடை இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா அப்போ ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கினீங்கன்னா மாட்டுத்தாவணி போகிற பஸ் இருக்கும். அதில் சிம்மக்கல்லில் இறங்கிக்கோங்க. அங்கேருந்து லேடிஸ்னால் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் அட்ரஸ் சொல்லுவோம், ஆட்டோக்காரன் அட்ரஸ் சொல்லுவோம், வந்துருங்க. ஜென்ஸாக இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், கீழே உள்ள நம்பருக்கு 2 வீலரில் பிக்கப் பண்ணிக்குவோம். ஓகேண்ணா சூப்பர். அதே மாதிரி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, மாட்டுத்தாவணிலேருந்து வந்து இறங்குறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து வரீங்கன்னா நம்ம கீழவாசல் C4 வண்டி, தெளிவாக சொல்கிறேன், C4 வண்டி ஏறினீங்கன்னா டேரெக்டாக கீழவாசல்லேருந்து ஃபோன் அடிச்சுன்னா உங்களை நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஓகே. ஒருத்தவங்க 2 பேர் 3 பேராக இருந்தாலும் 2 வீலரில் வச்சு பிக்கப் பண்ணி சந்து பொந்துக்குள்ளே வச்சு உங்களை கூப்பிட்டு வந்துடுவோம். ஓகே ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வேறு எனக்கு இல்லை, நாங்கள் உள்ளூர் எங்கனக்குள்ளே இருந்து வரோம்னா அலங்காநல்லூர், நம்ம இந்த லைன் காரியாப்பட்டி இந்த லைன்லேருந்து வந்தீங்கன்னா பெரியாரில் இறங்குங்க. பெரியாரில் இறங்கி டேரெக்டாக எங்கே வரீங்கன்னா பெரியார் லைன்னா 32 திருப்போணம் பஸ்ஸில் ஏறுங்க. வெத்தலைப்பேட்டைன்னு சொல்லி டிக்கெட் எடுங்க, இறங்குங்க. வந்து இறங்குனீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டரில் நம்ம இடம். இஸ்மாயிபுரம் 4வது தெரு, கார்பரேஷன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அலிமா ஏஜென்சி பிளாஸ்டிக் கடை. A to Z எல்லா பொருட்களும் இருக்குது. வெடி 60 ரூபா. இதுதான் 5 ரூபா. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் 5 ரூபாய்க்கு பொருள் கிடைக்கணுங்களா, இந்த 5 ரூபா. ஆமாம், 10 ரூபா. 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க. 12 பீஸ் 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருங்க. சரிங்களா? எங்கள் கடையில் வந்து யூடியூப் வந்து எடுக்க வந்தவங்களோட அக்கா பையன் ஜாமான் எடுத்துட்டீங்க மொத்தமாக. இங்கே வாங்க, எவ்வளோ ஜாமான் எடுத்துட்டீங்க? நான் ஊரே ஒரு கடை வைக்க போறியாடா? நாங்கள் இதுவும் 60 ரூபா தான் வெயிட்டு. இதுவும் 12 பீஸ் 60 ரூபா தான் உங்களுக்கு.
நான் சல்லடா சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஆமா. 3 அடுக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. உள்ள 2 பீஸ் இருக்கு. சாரி மாற்றி போட்டாங்க. உள்ள 2 பீஸ், இது ஒரு பீஸ், 3 பீஸ் 45 ரூபாய். அது 45 ரூபாயா? 45 ரூபாய். இந்த கிளிப்பு இருக்கு பாருங்க, இது வந்து அப்படியே மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 டஜன் இருக்கும். ஓகே. 168 ரூபா. 10 லிட்டர் கூட தண்ணி பிடிக்கும். ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து 32 ரூபா. 32 ரூபாய். ஓகே. செகண்ட் குவாலிட்டிங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடையாது, செகண்ட் குவாலிட்டி. இது வந்து 9 லிட்டர் வாளி வித் மூடியோட வந்துடும் உங்களுக்கு. மூடியோடய உங்களுக்கு வந்து 36 ரூபா. 36. இது 9 லிட்டரு பிளாஸ்டிக் ஹேண்டில். இதில் வந்து கம்பி ஹேண்டில் வரும். இதுனா உங்களுக்கு 32 ரூபா மூடியோட வந்துடும். 32 ரூபா. 32. அதுக்கப்புறம் 5 லிட்டர் வாளி வரும். மூடியோட 28 ரூபா வரும். இது எவ்வளோண்ணா? மூடியோட 28 ரூபா. 28 ரூபாய். இதுல சின்ன சைஸ் மூடியோட 20 ரூபா வந்துடும். 3 லிட்டர் அது. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸோ எத்தனை பீஸ் கேட்டாலும் கொடுத்துருவீங்களண்ணா? ஒரு ஸ்டார்டிங் ஒரு 6 பீஸ்லேருந்து. ஓகே. 6 பீஸ்லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சரிங்கண்ணா. இது வந்து 78 ரூபா வரும். பெரிய டப்பு வெளியில் 120 ரூபா அந்த ரேஞ்சில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. 28 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு. கலர் ஏ டு ஜெட்டில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த வடநாட்டுக்காரங்க விற்பாங்க. ஆமாண்ணா. ஆமாம். 100 ரூபா 120 ரூபா சொல்லிட்டு விற்பாங்க. உங்களுக்கு இது 80 ரூபாய்க்கு தரேன். 80 ரூபா தானா? ஓகே ஓகே. 25 லிட்டரு. இதே வித்து மூடியோட. ஓகே. இதுவும் 80 ரூபா. 80 ரூபா. 80 ரூபா. எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டினா? இது வந்து 25 லிட்டரு. ஸ்டாக் எப்பயுமே நம்ம கிட்ட ரெடியாக இருக்கும். எவ்வளோ பீஸ் கேட்டாலும் நான் ரெடியாக கொடுக்க தயார் உங்களுக்கு. ஓகே. இதில் வந்து கலர் வந்து ஒரு 5-6 கலர் உங்களுக்கு வந்துடும். ஓகே. இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக தான் தரேன். 80 ரூபா தான் தரேன் உங்களுக்கு. நீங்கள் இதை பல்காக எடுக்கும்போது வாங்க. இதில் வந்து என்ன நான் இப்போ பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. இந்த டப்பு 80 ரூபா வரும். இது 80 ரூபா தானா? ஓகே. இந்த டப்பு 80 ரூபா தான். இது வந்து ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டி. 30 லிட்டர். ஆமாம், பெரிய கூட ஒன்று சின்ன கூட ஒன்று. 30 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் ஏ டு ஜெட் கலர் இருக்கு. அதே மாதிரி பாத்திரம் கூட இது. பாத்திரம் கூட பாத்திரம் கழுவி வைக்க போடுறது இது பண்ணுறதுக்கு. இதோட பெஸ்ட் ப்ரைஸ் வந்து 70 ரூபா. 70 ரூபா தானே? ஓகே. எல்லாம் வேண்டாம், காசு வாங்கி. இதில் கலர்ஸ் இருக்காண்ணா? இந்த இருக்கு கலர். ஓகே. இங்கே கலர் எல்லாம் 4-5 கலர் வந்துடும். 5 கலரில் இருக்கு. ஆமாம், 5 கலர் வந்துடும் உங்களுக்கு. ஐவரி கலரு, வெந்தய கலரு, பச்சை கலரு, காஃபி கலரு, இந்த மாதிரி கலரில் வரும். இந்த டப்பு இருக்குது. இந்த டப்பு வந்து உங்கள் பீஸ் வந்து 80 ரூபா வந்துடும் உங்களுக்கு. ஓகே. வெளியில் 100 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சில் விற்றுருக்காங்க. நான் வெறும் 80 ரூபாய்க்கு தரேன். இதில் இதுவும் 30 லிட்டர் கெப்பாசிட்டி தான். இதில் என்ன கலர் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயார். ஓகேண்ணா. இந்த டப்போட விலை வந்து 48 ரூபா வரும். 20 லிட்டர் கெப்பாசிட்டி. ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறது. 18 லிட்டர் கூட இருக்குல்ல, அந்த ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறது. ஓகே. இது பூரா கிஃப்ட் ஐட்டம். கிஃப்ட் ஐட்டம். ஜவுளி கடைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது, வைக்கிறது. ஆமாம். அந்த மாதிரி ஐட்டம் இது. ஓகே. 48 ரூபா இது. இதில் நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயார். நான் கொரியர் சார்ஜ் பற்றி சொல்லலை. கொரியர் சார்ஜ் வந்து பேக்கிங் சார்ஜு, டெலிவரி சார்ஜு எல்லாம் உங்களோட சேர்ந்து. பேக்கிங் சார்ஜு ஒரு 100 ரூபா வரும். இங்கேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு கொண்டு போனாலும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அவுட்ரு அதர் சைடு போகிறா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இது. மேக்ஸிமம் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டிங்னா 250 ரூபா பண்டல் கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஊராக இருந்தாலும் 150 ரூபா 120, மேக்ஸிமம் 150 ரூபாய்க்கு மேலே இருக்காது. அதுக்கு மேலே கம்மி வராது, கம்மியாக தான் உங்களுக்கு வரும். ஓகேண்ணா. இது வந்து லாண்ட்ரி பேஸ்கெட்டு. இது வந்து அழுகு துணி போடுறது. இது பெஸ்ட் ப்ரைஸ் வந்து 130 ரூபா வரும். மூடியோடு வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், இங்கே நான் மூடி பார்த்தேன். இங்கே தனித்தனியாக மூடியும் இருக்குது. இது 50 லிட்டர் ட்ரம்மு. இது வித்து மூடியோட வந்துடும் உங்களுக்கு. இது 145 ரூபா வரும். 145 தான், ரொம்ப எல்லாம் இல்லை. இதெல்லாம் கலர் எடுத்து. அதுக்கப்புறம் நம்ம வந்து பூந்தொட்டி பார்க்க போகிறோம்ப்பா. பூந்தொட்டி ஃப்ளவர் பாட்டு. இது வந்து 4ஆம் நம்பர் ஃப்ளவர் பாட்டு. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 80 ரூபா வரும். ஒரு பீஸ் 80 rupees தானா? 80 ரூபா தான். ப்ரௌன் கலரு. இதே பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 ரூபா குறையும். 80 ரூபா, இது 70 ரூபா வரும். ஆனால் நல்லா பெருசாக இருக்கேன். ஆமாம், இது 4ஆம் நம்பர் சைஸு. 70 ரூபா. இது ப்ரௌன் எடுத்தீங்கன்னா 80 ரூபா.
ஆனா பெருசாவே இருக்கே. ஆமா பெருசு. இதுல வந்து நீங்க என்னென்ன சைஸ் கேக்குறீங்களோ அந்த சைஸ் நான் கொடுக்க நான் தயாரு. ஓகே, ஸ்கொயர் ஷேப், டைப், நீளம், இந்த மாதிரி என்ன ஐட்டங்க இந்த மாதிரி கார்டனுக்கு நீட்டா கார்டனுக்கு பால்கனில வைக்க எல்லாமே கேக்குறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே நம்மட்ட அவைலபிளா இருக்கு. சரக்கு பிளேட் கூட இருக்கேனா? அது வந்து பூந்தொட்டிக்கு கீழே வைக்கிற பிளேட். அது என்ன ரேஞ்ச்? அது வந்து 0, 1, 2, 3, 4, 5 வரை இருக்கு சைஸ். ரவுண்டுக்குள்ளது. ஸ்கொயருக்குள்ளனா ஸ்கொயருக்குள்ளது நான் கொடுக்க தயாரு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து இப்போ 0 எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 ரூபா வரும். அப்படியே 5 ரூபா ஏற்றிக்குவோம். இது வந்து முட்டை அட்டை. எவ்வளோண்ணா? இது வந்து எக் அட்டை. இது போன தடவை நம்ம பார்க்கலையோ இதை. என்ன பிரைஸ்? இது வந்து எக் அட்டை 35 ரூபா வரும் ஒரு பீஸ். சூப்பர் சூப்பர். செகண்ட் குவாலிட்டி தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வராது, செகண்ட் குவாலிட்டி தான் வரும். இது எவ்வளவு சரக்கு கேட்டாலும் நம்ம கொடுக்க தயாரு. ஓகே, நீங்க ரொம்ப எடுக்கிறதா இருந்தா வாங்க. இதுல இருந்து நாங்க என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ணுமோ நான் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேண்ணா. ஓகே. அதே மாதிரி வந்து பிரிட்ஜ் ஸ்டாண்டு. பிரிட்ஜ் ஸ்டாண்டு ஹெவி இருக்கு. இது வந்து நேச்சர் மார்க்கெட்டிங் பண்ணி கம்பெனி. நல்லா இருக்கும், பொருளும் நல்லா இருக்கும், எவ்வளவு வெயிட் வேணாலும் தாங்கும். இதோட பெஸ்ட் பிரைஸ் வந்து 195 ரூபா வரும். 195 ரூபா. 195 ரூபா. வெளியில 250 ரூபா வரை வைக்கிறாங்க, நான் வெறும் 195 ரூபாய். இதுல ஸ்டீல் இருக்கு. இதுல ஸ்டீல் வாஷிங் மிஷின்ல தான் ஸ்டீல் வரும். அது இருக்கானா நம்மட்ட? காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் என்னது? இது வந்து விசிறி. இப்போ இந்த கல்யாணத்துக்கு இதுக்கு சீருக்கு இந்த மாதிரி ஒரு இது வைக்கிறதுக்கு பேர் எழுதுறதுக்கு பத்திரிக்கை அப்படியே பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு பிரிண்டிங் வந்து விசிறிக்கு மட்டும் பிரிண்டிங் வந்து டபுள் சைடு அடிக்கிறான்னு தான் 4 ரூபா வந்துடும். விசிறி விலை வந்து 5 ரூபா. 9 ரூபா உங்களுக்கு. அவ்வளவுதான். இதுல நம்ம செட்டா எடுக்கிற மாதிரி இருக்கா? எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஹோல்சேல் நான் சொல்றது, பல்கா சொல்றது. சிங்கிள் பீஸ்னா ஒரு 100 பீஸ் எடுத்தீங்கன்னா அவங்க கேட்குற பிரிண்டிங் காசு தான் 500 ரூபா 600 ரூபா கேட்பாங்க. ஒரு 500 பீஸ் 600 பீஸ் எடுத்தீங்கன்னா நம்ம அதுல இருந்து பிரிண்டிங்ல என்ன பண்ணணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன். சூப்பர்ண்ணா. ஏட்டு விஜெட்ல உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் டஸ்ட்பின். இது டஸ்ட்பின் வந்து 28 ரூபா வரும். வெறும் 28 ரூபா தான். இதுல நீங்க என்ன கலர் கேட்டாலும் நான் கொடுக்க தயார். ஓகே, ஏறுங்க. இவ்வளோ ஃபோர்ஸாக அமுக்குறேன், உடையாது, லைஃப் லாங் உழைக்கும். சூப்பர்ண்ணா. 28 ரூபா. கலர்ஸுமே நல்லா இருக்கு. A to Z இருக்கு. பால்கன் ஐட்டம் கேட்டீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்கு. பால்கன் ராஜா கம்பெனி. ஸ்டார்டிங் பிரைஸ்னா? ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 3 லிட்டர் வந்து 155 ரூபா வரும். 5 லிட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 175 ரூபா வரும். 155 175. 10 7.5 லிட்டர் எடுத்தீங்கன்னா 7.5 லிட்டர் ராஜா ஒரு கம்பெனி. இதுல ரெண்டாவது என்ன ஒரு பின்னா கிஃப்ட்னு சொல்லி ஒரு பொருள் உள்ள போட்டிருப்பாங்க. ஓகே, கிஃப்ட்னு சொல்லி உள்ள ஒரு பொருள் போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம உள்ள தேய்க்கிற கழுவுற மாதிரி நார் ஒன்று போட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. கம்பெனில வந்து ஃப்ரீயா கொடுத்துறாங்க. ஓகே, அது இப்போ வெளியே வாங்கினா 10 ரூபாய்க்கு வாங்குவோம். அது இந்த பால்கேனோட உங்களுக்கு ஃப்ரீயா அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம பிரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 449 ரூபா போட்டுருக்கு. நான் ஹோல்சேல் பிரைஸ்ல 230 ரூபாய்க்கு தரேன். 230 ரூபா. 230 ரூபாய்க்கு தரேன். சூப்பர். எம்ஆர்பில இருந்து நாங்க பாதியும் கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம். ஹோல்சேல் ரேட் பஜாரோட கம்மி பண்ணி தரேன். இதுல அடுத்து 10 லிட்டர் இருக்கு. 10 லிட்டர்னா உங்களுக்கு வந்து 340 ரூபான்னு பண்ணிட்டேன். 15 லிட்டரு 420 ரூபா. 20 லிட்டர்னா உங்களுக்கு வந்து 630 ரூபாய்க்கு தரேன். இது சாரி 580 ரூபாய்க்கு தரேன். 580 ரூபானா? 580 ரூபா. இது வந்து ஆமா. ஓகே ஓகே. இதுல 30 லிட்டர் 40 லிட்டர் 40 லிட்டர்னா சமூர்த்தி கம்பெனி தரேன் 1150 ரூபா. ஓகே. எனக்கு டஸ்ட்பின் இல்லை, எனக்கு மூடியோட வேணாலும் நான் மூடியோட தரேன். ஓகே, அது எவ்வளோ ரேட்டு? ஆனால் இது வந்து குவாலிட்டி கம்பெனி ஐட்டம். இது வந்து குப்பையோட போட்டாலும் உடையாது, எது பண்ணாலும் உடையாது. ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு வீட்டில் ஹெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம வாடை வராது அப்படின்னாலும் அந்த மூடியோட மூடி போட்டு மூடியோட கொடுத்துறேன். கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், 270 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க. இது நான் உங்களுக்கு 180 ரூபா தரேன். 180. சூப்பர். சமூர்த்தி கம்பெனி, உடையாது, லைஃப் லாங் நல்லா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பிளேட் ஐட்டம், மீல்ஸ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 உள்ளது ஹோட்டல்களுக்கு கடைகளுக்கு இந்த மாதிரி பிளேட்டு கேட்டாலும் நான் கொடுக்க தயார். இது ப்ரைஸ் வந்து 80 ரூபா வரும். இது ப்ரைஸ் வந்து 2 உள்ளது. இது எனக்கு இதுனா உங்களுக்கு வந்து 46 ரூபான்னு தரேன் உங்களுக்கு. இல்லை எனக்கு ரவுண்டு ஹெவியாக வேணும்னாலும் ஹெவி பிளேட்டு தரேன். ஹெவி பிளேட்னா உங்களுக்கு 43 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து 20 ரூபா. இது மார்பிள் தான், செகண்ட் குவாலிட்டி தான். நல்ல வளையல மட்டி தான். இது செகண்ட் குவாலிட்டி தான், 20 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு. இல்லை எனக்கு இதோட இன்னும் பெஸ்ட்டாக வேணும்னாலும் பெஸ்ட்டு இது தரேன் உங்களுக்கு. இந்த பிளேட்டு இது வந்து ஹோட்டல்ஸ்க்குலாம் இங்கே இருந்தால் வாங்கிட்டு போகிறாங்களோ? ஹோட்டல்ஸ்க்கு நிறையா நம்ம கொடுத்துக்கிட்டோம். வேற எங்கண்ணா போகுது நம்மளோட சரக்குலாம்? நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ராம்நாடு லைனு, காரைக்குடி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், இந்த லைனு எல்லாம் A to Z எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. தேனி, கம்பம்,
மாலத்தீவு வரையும் போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே மாலத்தீவு அதை விட்டோம்னா ஆஸ்திரேலியா. ஓகே நான் விளாட்டுக்கு சொல்லல, ஆஸ்திரேலியாவுக்கு இங்கேருந்து நம்ம வந்து தூத்துக்குடியிலேருந்து ஷிப்பில் போகணும். இப்போ பிளேட் ஐட்டம் ஃபுல்லாமே இருக்கு. ஆமாம், ஏடி விஜெட்டில் இருக்குது. அதே மாதிரி டப்பு பாத்திரம் கூட இந்த ஐட்டம் பூரா இருக்குது. இது பாத்திரம் கூட வந்து உங்களுக்கு 90 ரூபான்னு தரும். 90 ரூபா. இது 90 ரூபா. இதுலேயே ஃபஸ்ட்டு குவாலிட்டினா உங்களுக்கு இந்த இருக்குது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. கூட பின்னுற வயர். இது என்னதுன்னா? கூட பின்னுற வயர். வீட்டில் இருக்கிற பொம்பளை சும்மா இருக்கிற பொழுது போகிறதுக்கு நாடகத்தை பார்த்து ஊஞ்சிடுறீங்க. அதனால கூட பின்னுற வயர் வச்சு கூடையாவது பின்னி. எவ்வளோ? 160 ரூபா ஒரு கிலோ. ஓகே. 5 வயர் வரும். என்னென்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். மல்டி கலர் யூஸ் பண்ணி எல்லாவெல்லாம் எடுத்துக்கலாம். சும்மா நாடகத்தை பார்க்காம இதை பின்னி வெளியில் விற்றா கூட 150 ரூபா கிடைச்சிடும். இது எவ்வளோ? ஸ்மூத்தாக முடிக்கிறேன். இது வந்து 65 ரூபா. இங்கே ஃபுல் போர்ட்ஸ் 65. செகண்ட் குவாலிட்டி தான். நான் இவ்வளோ தூரம் யாரும் அமுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் நல்ல கலர்ஸில் இருக்கே. இருக்குது. இது வந்து மினி ஸ்டூலு. இது வந்து இதுவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். இங்கே இருக்கு. இது வந்து 120 ரூபா. 120. ஓகே, சூப்பர். 120 பாதிக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வந்து மெட்டாலிக். இந்த மெட்டாலிக் வந்து இது உங்களுக்கு வந்து 100 ரூபா. இங்கே இருக்கு. வெறும் 100 ரூபா தான். 100 ரூபா. இது சூப்பரா இருக்குனே. கூட அந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்குது. இந்த கலர் தான் 100 ரூபாய்க்கு வரும். அந்த கலரையும் 100 ரூபாய்க்கு கட்ட கூடாது. அது எவ்வளவு? நல்லா பாத்துக்கோங்க. இந்த பையன் வேற, அந்த பையன் வேற. அது எவ்வளவு? அந்த பையன் இந்த பையன் வந்து உங்களுக்கு வந்து 140 ரூபா. ரீட்டைலுக்கு 170 ரூபா வரையும் நான் வித்துக்கிட்டு இருக்கேன். 140. அது 140. ஓகே. இது உங்களுக்கு 100. சரிங்களா? சரி, ஓகே. அதே இதே ஒண்ணா இருக்கு. அதுக்குள்ள வேணா சேரும், அவ்வளவுதான். ஓகே. இது வாஷிங் ட்ரெஸ் 120 ரூபா டஜன் துவைக்கிறது. 120 டஜன். பீஸ் வந்து 120 ரூபா. இது வாஷிங் ட்ரெஸ் டிசி. இது வந்து 12 பீஸ் வந்து 132 ரூபா. 11 ரூபா ஒரு பீஸ். இது வந்து கட்டில் கால். கட்டிலுக்கு வைக்கலாம். கேஸ் அடுப்பு, கிரைண்டரு, பிரிட்ஜு, இந்த மாதிரி யூஸுக்கெல்லாம் வைக்கலாம். எவ்வளவு பிரைஸ்? இது வந்து ஒரு பீஸ் வந்து 90 ரூபா வரும். 90 ரூபா பீஸ். 90 ரூபா பெருசு. இது 90 ரூபா வரும். இது வந்து கிளிப்பு. இது வந்து துணி காய போடுற கிளிப்பு. இது வந்து லோ பட்ஜெட். இதை அப்படியே எடுத்துக்கோங்க. 15 ரூபா ஒரு டஜன். 15 ரூபா ஒரு டஜன். 12 பீஸ் வந்து 15 ரூபா. 6 டஜனாக தான் கிடைக்கும். ஒரு 15 ரூபானா பரவாயில்லையா? 6 டஜன் 90 ரூபா வரும். பார்த்துக்கோங்க. சிங்கிள் பீஸ் டஜன்லாம் கேட்டுறாங்க. முன்னாடியே சொல்லிடுறேன். வீட்டில் சும்மா இருக்க பொம்பளையால் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க, மற்ற நேரம்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க. இது வந்து நம்பர் 17. அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது செகண்ட் குவாலிட்டி. இதுலேயும் அடித்தாலும் உடையாது. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 95 ரூபாய். 120, 95. இது வந்து ஆயில் பேரல். இந்த ஆயில் பேரல் வந்து நம்ம கெமிக்கலுக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது போடுறாங்க. இது வந்து யூஸ்டு பேரல் தான். இதோட ரேட்டு 850 ரூபா வரும். 850. இது ஆயில் பேரல் வந்து யூஸ்டு பேரல். இது வந்து கெமிக்கலுக்கு கழுவி சுத்தமாக நீட்டாக வந்துடும். இது வந்து 2 சைடு லாக் வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து 850 ரூபா. இந்த பேரல் வாங்கினா அந்த ஹேண்ட்பேக் ஃப்ரீ. ஹேண்ட்பேக் வந்து என்னோடது மக்களே. ஹேண்ட்பேக் ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. அதில் எத்தனை லட்சம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து மினி ஸ்டூல். நம்ம பாத்திரம்லாம் பார்த்தீங்களா, ராஜகுரு கம்பெனி. அவங்க கம்பெனியோட சேர்ந்தது. அந்த சாந்து செட்டியும் அவங்க கம்பெனியோட சேர்ந்தது. சூப்பர்ண்ணே. இப்பெல்லாம் யாரும் வந்து வளைக்க மாட்டாங்க. சும்மா செகண்ட் குவாலிட்டியாக உங்களுக்கு நான் வளைச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். பொருள் தரமாக இருக்கும். இதோட பெஸ்ட் ப்ரைஸ் வந்து 140 ரூபா வரும். 140 ரூபா. குவாலிட்டி தரமாக இருக்கும். அதுலேயே வெர்ஜினு. எம்ஆர்பி வந்து 409 ரூபா போட்டுருவோம். நல்லா பார்த்துக்கோங்க. 409 ரூபா எம்ஆர்பி. இதையும் அதே மாதிரி பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். தரமாக இருக்கும் குவாலிட்டி. இதோட பெஸ்ட் ப்ரைஸ் வந்து 160 ரூபா. 160. 40, 60, 20 ரூபா தான் டிஃப்ரெண்ட். 140, 160. இது வந்து எப்படின்னா உங்க கலர் புறாமே எப்படி தெரியுமா, அந்த கிரானைட் கல்லு தெரியுமா, நல்ல குவாலிட்டியில இருக்கு. தரமா இருக்கு. கம்பியட்ட வெளியில வாங்கினேன்னு நினைச்சுக்கலாம். எப்படியும் ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு வாங்குவீங்க. நான் வெறும் 90 ரூபாய்க்கு தரேன் டஜன். 12 பீஸ் 7 ரூபா. 12 பீஸ் 90 ரூபா. அப்படியே அட்டையோட வாங்கிட்டு போயிடலாம். மாச கணக்கில் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டஜன் டஜனாக இருக்கும். அட்டை எவ்வளோ அட்டை கேட்டாலும் நம்ம கொடுக்க தயார். இது வந்து மாப்பு. 1/2 கிலோ மாப்பு. இது வந்து குச்சியோட உங்களுக்கு வந்துடும். 140 ரூபா. 140. சில்வர் குச்சி கனமான குச்சி. போல்டு நட்டு போடுறது 140 ரூபா வந்துடும். இல்லை எனக்கு இந்த ரேட்டு வேணாம், லோ பட்ஜெட்டில் போனால் லோ பட்ஜெட்டில் வரும். இந்த இருக்குது. இது வந்து வுட்டு ஸ்டிக்கோட வரும். 58 ரூபா வரும் ஸ்டிக்கோட.
58 ரூபா. 58. ஆமாம், இதில் கொஞ்சம் நனைஞ்சாச்சுன்னா அந்த இருக்குது. வுட் ஸ்டிக்கோட 80 ரூபா வந்துடும். வெயிட் ஜாஸ்தி, 400 கிராம். இப்போ வந்து இந்த ஹிப்ட் ஐட்டத்துக்கு நிறையா கேட்குறாங்க. இது வந்து ஹைதராபாத் ஐட்டம். இது வந்து இந்த வளகாப்பு சீரு இல்லை ஃபங்க்ஷனுக்கு மிட்டாய். இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு, இந்த இதுக்கு லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு, லஞ்ச் வந்து பிளாஸ்டிக்கோட கிச்சனில் ஸ்டோரேஜ் ஐட்டம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கலாம். 27 ரூபா வரும். 27 தான். இது 32 ரூபா வரும். வித் ஹேண்டிலோட இருக்கு. ஆமாம், ஹேண்டிலோட 32 ரூபா. இது சூப்பராக இருக்கேனே, நல்லா இருக்கும். கிஃப்ட் கொடுக்க நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 24 ரூபா வரும். இது பொம்மை படமா? இது வந்து சும்மா ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி தான் வரும். ஓகே. 23 ரூபான்னு எடுத்துக்கோங்க. 23. ஓகே. இதில் வந்து சின்ன சைஸ் இருக்கு, இந்த இருக்கு. இது சின்னது. இது பீஸ் வந்து 18 ரூபா வரும். 18 ரூபா வரும். இது வந்து 3 பீஸ் செட்டு. எம்ஆர்பி வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 155 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஓகே. இது வந்து நான் உங்களுக்கு 80 ரூபாய்க்கு தரேன். இதில் 3 பீஸ் இருக்கும் உள்ள. ஓகே, 80 ரூபாய்க்கு தரேன். நான் வியாபார ரேட்டு தான் சொல்கிறேன். நான் இப்போயும் சொல்கிறேன், ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் சொல்கிறேன். நான் ரேட் சொல்லலாம் உங்களுக்கு. 3 பீஸ் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் 100 ரூபாய் வெளியில் குறைஞ்சி கொடுக்க மாட்டேன். 3 பீஸே 80 ரூபானா பரவாயில்ல. 80 ரூபா தான் வியாபாரி உள்ள ரேட்டு. 80 ரூபா. 3 பீஸ் 80 ரூபாய்க்கு. இப்படி அழகாக ஒரு பேக்லேயே வந்துடுது. பாக்ஸோட அட்டைப்பட்டி போடுறாங்க. நீங்கள் அட்டைப்பட்டிக்கு 20 ரூபா கேட்குறேன். அது போக பேக்கிங் சார்ஜ். இது என்னன்னா தண்ணி ஜக்கு மாதிரி இருக்கு. இது வாட்டர் ஜக்கு. எவ்வளோ? இது வந்து சின்ன சைஸ் வந்து 38 ரூபா வரும். பெருசு 48 ரூபா வரும். 38. 1 லிட்டர் 1.5 லிட்டர் 48 ரூபா வரும். ஓகே ஓகே. இது என்னது வலை? எதுக்கா? அது என்னது வலையானா? கொசு வலை. எவ்வளோ? ஆமாம், தமிழ்நாட்டில் இப்போ கொசு அதிகமாக இருக்கு. ரொம்ப ஐயோ பயங்கர கொசு. இது வந்து 145 ரூபா வரும். 145 தானா? 6 காரேவா? 6 காரு. இது வந்து 3 பேர் படுக்கிறது. இது 2 பேர் படுக்கிறது 140 ரூபா வரும். சாரி, 130 ரூபா வாங்கிக்கணும். 130 தானா? 4 காரு 160, 130. இதுக்கு அடுத்து 10 கார் சைஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பட்லா ஐட்டம். அப்படியே உள்ளே போயிடுவோண்ணா, உள்ளே வந்துருங்க. இதெல்லாம் என்னன்னா? இது வந்து தலையில் போட்டு உட்கார பலகா. இது வந்து உங்களுக்கு 90 ரூபா வரும். 90 ரூபா தானே? ஆமாம், இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வந்து 120 ரூபா வரும். கலர் 80 இதில் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். இது வந்து இல்லை எனக்கு முடியல, எனக்கு வந்து முக்கா ஸ்டூலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நல்லா பெருசாக இருக்கு. இது கம்பெனி ஐட்டம், சார்லிக்கு சனகா கம்பெனி ஐட்டம். இது வந்து 190 ரூபா வரும். இதுலேயே வந்து சின்ன சைஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து 145 ரூபா வரும். அது அடுத்ததில் அதுக்கு காமிக்கிறேன். இது வந்து சாந்த சட்டி. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி லாட்டெல்லாம் வாங்கி. என்னென்ன பண்ணுறீங்க? வெளியும் உடையாது. இதெல்லாம் வந்து 120 ரூபான்னு தரேன். 120 தான். 120. இது வந்து இதுவும் இதான் நம்ம வெயிட் பர்பஸ் யூஸ் பண்ணுறது வைக்கிறது பண்ணிக்கலாம். எம்ஆர்பி 135 ரூபா. 90 ரூபாய்க்கு தரேன். 90 ரூபா. 90. இது பூராமே நான் சொல்கிறது பூராமே வெர்ஜின். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சுத்தமான ஃபர்ஸ்ட். அது வந்து இது வந்து இந்த குங்குமம், இந்த ஜாமான் இது போடுறதுக்கு கொள்றதுக்கு. இது ஜட்ஜே உங்களுக்கு வந்து 108 ரூபா. 108. 12 பீஸ். 9 ரூபா. அந்த தண்ணி கேன் கேட்குறாங்க. ஆமாம், மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு, தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இது ப்ரைஸ் வந்து 22 ரூபா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வெர்ஜின் குவாலிட்டி. இதையும் பாருங்கள். நான் எதையுமே பிடிக்கல, நல்லா இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. தெறிக்க கூட இல்லை, எதுவுமே இல்லை. இது சும்மா அப்படி ஊதி விட்டோம்னா அந்த நெளிவு வந்துடும் உங்களுக்கு. இது 22 ரூபாய்க்கு தரேன். இதெல்லாம் என்னன்னா? இது காய்கறி ஃப்ரூட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெர்ஜினு. இங்கே இருங்க, இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு 29 ரூபா வரும். 29. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதோட ரேட்டு வந்து 26 ரூபா வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கம்பெனி ஐட்டம். கண்ணாடி மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கேண்ணா, டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஜிகனாபரா போட்டுருக்கோம். எவ்வளோ? எஸ்எஸ்பி கம்பெனி ஐட்டம். இது 40 ரூபா வரும். 40 ரூபா. அதுலேயே பெருசுனா 60 ரூபா வரும். ஆனால் இது நல்லா பெருசாகவே இருக்கு. இது 7450. சாரி, இது வந்து இது என்னதுண்ணா? இது வந்து தேங்காய் பெசன்னு சொல்லுவாங்க. இது வந்து பொள்ளாச்சி லைனு, இந்த கேரளா கம்பம் அந்த லைனில் பூராமே தேங்காய் எடுக்கிறதுக்கு கொள்றதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஃபுல் வெர்ஜின் கம்பெனி ஐட்டம். வந்து சமூர்த்தி கம்பெனி. இது வந்து எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க.
785 ரூபா போட்டிருக்காங்க. நான் 520 ரூபாய்க்கு 520 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம தூக்கி போட்டாலும் உடையாது, அந்த அளவுக்கு இருக்கும். மேக்ஸிமம் இப்போ வந்து மக்கள் புரிஞ்சு வெஜ் நைட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெஜ் நைட்டம் தான் வருது. இது வந்து நம்ம 32 ரூபாய்க்கு ஒரு பேஷன் பார்த்தோம். ஆமாம் ஆமாம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்போ பார்த்தது செகண்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது 58 ரூபான்னு தராங்க. 58. இது வந்து திருப்பதி பேஷன் சொல்லுவாங்க. இதுவும் சமூர்த்தி கம்பெனி. ஓகே. எம்ஆர்பி 215 ரூபா போட்டிருக்காங்க. 180 ரூபாய்க்கு தரேன். இந்த மாதிரி இது வந்து சாந்த சட்டி இல்லை வீட்டுக்கு ஏதாவது காய்கறி ஜாமான் வைக்கிறது இந்த மாதிரி யூஸுக்கு போடுவாங்க. எம்ஆர்பி 195 ரூபா போட்டிருக்கு. இது உங்களுக்கு வந்து 160 ரூபா. 160, 35 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. இந்த மாதிரி டப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பெரிய டப்பு, திருப்பதி டப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து இதுவும் வெர்ஜின் பிளாஸ்டிக்கு. எம்ஆர்பி 375 ரூபா போட்டிருக்கு. 280 ரூபான்னு தரேன். 280 போட்டுருவோம்ண்ணே. என்னது டம்ளர். இந்த டம்ளர் வந்து இந்த திருவிழா காலங்கள் கொடுக்கறதுக்கு, இந்த இப்போ ரம்ஜான் டைம் வருது, பள்ளியாசலுக்கு டம்ளர் கேட்பாங்க. ஆமாம். இது வந்து டஜன் வந்து உங்களுக்கு 66 ரூபான்றாங்க. டஜனே 66 ரூபா தான். 5 ரூபா 50 பைசா. 5 ரூபா 50 பைசா. அப்போ ஸ்டார்டிங் 5 ரூபா 50 பைசா காட்டிட்டோம். ஆமாம். இது வந்து கொடிக்கேரு, 7ஆம் நம்பர் கொடிக்கேரு. இது டஜன் வந்து ஒரு பீஸ் வந்து 20 ரூபா வந்துடும். இது வந்து வியாபாரிகள் உள்ள ரேட்டு சொல்கிறேன், 20 ரூபா வந்துடும். இது 7 மீட்ரு. இது 5 மீட்ரு 150 ரூபா டஜன். 5 மீட்ரு இது 150 ரூபா. இது வந்து 15 மீட்ரு 34 ரூபா வரும் ஒரு பீஸு. 34 15 மீட்ரு. 30 மீட்ரு 70 ரூபா வரும் ஒரு பீஸு. அதுக்கப்புறம் வந்து 10 மீட்ரு வரும். அதாவது 10 மீட்ரு வரும். 10 மீட்டர்னா தண்ணி ஜக்ல இருந்து கூட எல்லாமே இருக்கு போலே. 10 மீட்ரு வந்து உங்களுக்கு வந்து 24 ரூபான்னு தரேன் உங்களுக்கு. 10 மீட்ரு. இந்த மாதிரி கம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வெளியில் 10 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் 12 பீஸ் வந்து உங்களுக்கு 90 ரூபாய்க்கு தரேன். 90 ரூபா. 90 கம்பெனி ஐட்டம். ஓகே. கப்புலே வந்து மட்டி இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்குது, அதோட ஃபுல் வெர்ஜின் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா போட்டுருக்காங்க. எம்ஆர்பி 30 ரூபாய்க்கு தரேன். 30 ரூபா 1 லிட்டர். அதில் நீங்கள் அதே மாதிரி 1 லிட்டர் 700 ml. இது வந்து மெஷர்மெண்ட் கப்பு. அளவு ஆயில் ஊற்றா கொள்ள அந்த மாதிரி இருக்கும். 700 ml இது. ஆமாம் ஆமாம். இதில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவு அதிலே வந்துடும். இது 30 ரூபா தான். நமக்கு 10 ரூபா கப்பில் இருந்து நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கப்பு வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டி இருக்குது. 65 ரூபா எம்ஆர்பி. இது 45 ரூபான்னு தரும். 20 ரூபா லெஸ் பண்ணிடுவோம். ஓகே. குவாலிட்டி நல்லா இருக்கும், நல்லா சூப்பர் குவாலிட்டி வெர்ஜின் இதெல்லாம். மேக்ஸிமம் நாங்களே வந்து வீட்டுக்குனாலே இதுதான் யூஸ் பண்ணுறோம். 1/400 அளவு கெப்பாசிட்டி. 1/400 அதிலே வந்துடும் அளவு. மக்க ஐட்டம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உண்டியல் ஐட்டம் ஏடி விஜாட்டில் இருக்குது. இந்த மாதிரி வாலி ஐட்டம் கேட்குறாங்கன்னா இந்த எப்படின்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாசமானவங்களை அந்த திருவிழா வர்றது, பொங்கலுக்கு இது மாதிரி ஜாமான் கிஃப்ட் கொடுக்குறது, அந்த வளகாப்புக்கு இது கொடுக்குறதா அதை சொல்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டேன். வளகாப்பு கொடுக்குறது, இந்த மாதிரி விசேஷங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வாலி வந்து அதிகமாக போகும். இது வந்து அதிகமாக மூவார ஊர் எதுனா இந்த துவரங்குச்சி, கொட்டாம்பட்டி இந்த மாதிரி லைனில் வந்து அதிகமாக மூவ் ஆகும். ஏன்னா அது நத்தம் சுற்று வட்டாரத்துலேருந்து ஆள் வந்து வாங்குவாங்க. ஓகே ஓகே. இது நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 30 ரூபா தான் சொல்கிறேன். உங்களுக்கு டெலிவரி சார்ஜோடு சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேக்கிங் சார்ஜ் டெலிவரி சார்ஜோடு சேர்த்துக்கிட்டேன்னு மிஞ்சி போனால் 32 ரூபா 33 ரூபா தான் வரும் அடக்கம். உங்கள் ஊரில் நீங்கள் 40 ரூபா 45 ரூபா சொல்லுவாங்க. நான் வெறும் 30 ரூபாய்க்கு தரேன். நம்ம கடையை பாருங்கள், கீழே உள்ள லிங்க்கில் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம். ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு ஃபோன் அடிங்க, உங்களுக்கு என்ன ஆகலாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். நம்ம கடை இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். வெளியூர்லேருந்து வரீங்கன்னா அப்போ ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கினேன்னா மாட்டுத்தாவணி போகிற பஸ் இருக்கும், அதில் சிம்மக்கல்லில் இறங்கிக்கோங்க. அங்கேருந்து லேடிஸ்னால் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் அட்ரஸ் சொல்லுவோம், ஆட்டோக்காரன் அட்ரஸ் சொல்லுவோம், வந்துருங்க. ஜென்ஸாக இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், கீழே உள்ள நம்பருக்கு 2 வீலரில் பிக்கப் பண்ணிக்குவோம். ஓகேண்ணா, சூப்பர். அதே மாதிரி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, மாட்டுத்தாவணிலேருந்து வந்து இறங்குறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து வரீங்கன்னா நம்ம கீழவாசல் C4 வண்டி, தெளிவாக சொல்கிறேன், C4 வண்டி ஏறினீங்கன்னா டேரெக்டாக கீழவாசல்லேருந்து ஃபோன் அடிச்சுன்னா உங்களை நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஓகே. ஒருத்தவங்க 2 பேர் 3 பேராக இருந்தாலும் 2 வீலரில் வச்சு பிக்கப் பண்ணி சந்த பொந்துக்குள்ளே வச்சு உங்களை கூப்பிட்டு வந்துடுவோம். ஓகே ஓகே.
அதே மாதிரி உங்களுக்கு வேறு எனக்கு இல்லை நாங்கள் உள்ளூர் எங்கனக்குள்ளே இருந்து வரோம்னா அலங்காநல்லூர் நம்ம இந்த லைன் காரியாப்பட்டி இந்த லைன்லேருந்து வந்தீங்கன்னா பெரியாரில் இறங்குங்க. பெரியாரில் இறங்கி டேரெக்டாக எங்கே வரையணும்னா பெரியார் லைன்னா 32 திருப்போணம் பஸ்ஸில் ஏறுங்க. வெத்தலைப்பேட்டைன்னு சொல்லி டிக்கெட் எடுங்க, இறங்குங்க. வந்து இறங்குனீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஒரு 100 மீட்ரு 150 மீட்டரில் நம்ம இடம். இஸ்மாயிபுரம் 4வது தெரு கார்பரேஷன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அலிமா ஏஜென்சி பிளாஸ்டிக் கடை. A to Z எல்லா பொருட்களும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஐட்டம் பூரா நம்ம பார்த்துட்டோம். நீ அடுத்து விளக்கமாறு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சேர் ஐட்டம் இருக்குது, அடுத்து பாத்ரூமுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் இருக்குது. அந்த இதுக்கு நம்ம போவோம். ஓகேண்ணா பாய். 36 ரூபா வரும். டபுள் சைடு லெட்டின் ப்ரெஸ் சும்மாலு 36 ரூபா வரும். இதுலேயே சிங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேட் ரொம்ப லோ பட்ஜெட் தான். இது வந்து ரவுண்டு லெட்டின் ப்ரெஸ்லேயே மாடல் வரும். இது ரவுண்டு லெட்டின் ப்ரெஸ். இது 27 ரூபா வரும். 27. இந்த ஃபேன்சி பொறுமை வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து 120 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. நான் வெறும் உங்களுக்கு இது வந்து ஸ்டீல்ல வந்துரும் நமக்கு பைப்பு ஃபேன்சி பொறுமை 96 ரூபாய்க்கு தரேன். 96 ரூபாய். 96 ஹோல்சேல் ரேட்டு. ஹோல்சேல் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. என்ன மாடல் என்ன கலர் கொடுத்தாலும் சரி 5 மாடல் 5 கலருக்கு மேலே வரும். வீட்டில் வந்து ஒற்றை அடிக்கிறது. பெண்கள் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் தூக்க முடியாது, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க இங்கே வா அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஆம்பளை ஆளுகளை பூரா வேலை வாங்குறீங்க. அதனால ஒற்றை குச்சி 68 ரூபா. அது 68 மண்டை மட்டும் 68 ரூபா இல்லை, செட்டாக தந்துடுறேன் உங்களுக்கு 68 ரூபாய்க்கு. சரியா? அதுக்கப்புறம் ஸ்பின் மாப்பு. வீட்டில் மாப்பு போடுறதுக்கு நம்ம வந்து கையில் புளிகிற மாப்பு தான் போட்டோம். இது வந்து ஸ்பின் மாப்பு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், புளிஞ்சுக்கலாம். இந்த ஆங்கிளில் வைங்க, இந்த ஆங்கிளில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இது வந்து லூசிங்க. தண்ணியை முக்கி எடுத்துட்டு நல்லா வீட்டை தொடச்சிட்டு இதை வச்சுக்கிட்டு 2 சுத்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப தண்ணி பூரா கரெக்டாக விளையாடுங்க. இது வந்து பஞ்சு மாடல். ஓகே. பிரைஸ் இது வந்து உங்களுக்கு வந்து 118 ரூபா வரும். 118 ரூபா 18 ரூபா. சைனா இது. இந்த ஸ்பின் மாப்பை மறுபடியும் எடுங்க. இது வந்து ஸ்பின் மாப்பு வந்து இந்தியா. ஓகே. இந்தியா. இது வந்து SS கோட்டிங் உள்ளது. இது லூசி டைப்பு. இது வந்து திருவிழா டைப்பு. இந்த திருவிழா 2 திருவு தான் திருவணும். உங்க பழத்தை இதெல்லாம் காமிக்க கூடாது. 3ஆவது திருவுனா உடஞ்சு போயிடும். 2 திருவுல வேலை முடிஞ்சு போயிடும். 105 ரூபா இது பீஸ். 105. மேட்லாம் எப்படின்னா இந்த மேட் எல்லாமே ஹோல்சேல் தாங்க. ஓகே. இது இப்போ நீங்க காட்டுறது அது வந்து இந்தியாக்காரன், இது வந்து சைனாக்காரன். ஓகே. இது அதே மாதிரி தான். அப்படி 2 திருவுனீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. 115 ரூபா. அது 115. ஆமா. ஸ்மாப்பு. இப்போ மேட்டை கேட்டீங்க. இது மேட்டு வந்து எல்லாமே நாங்கள் பல்கா ரெடி. நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் ரெடியா நிற்கும். எப்பயுமே நீங்க எத்தனை பீஸ் கேட்டாலும் அது ரெடியா கொடுக்க தயாரு. இது வந்து நான் 22 ரூபாய்க்கு ஒரு துணி மேட்டு நான் சொன்னேன், பெரிய துணி மேட்டுன்னு சொன்னேன். அந்த துணி மேட்டு தான் இது 22 ரூபா. இந்த 18 ரூபாய்க்கு ஒன்று சொன்னேன், அந்த 18 ரூபாய்க்கு இது 22 ரூபா. இது வந்து 35 ரூபாய்க்கு சொன்னேன், சம்திங் மேட்டுன்னு சொன்னேன். இது வந்து கட்டுக்கு 40 பீஸ் வந்துடும். இந்த நார்மேட்டு சொன்னேன் 65 ரூபா, பெருசு 70 ரூபா. அந்த சம்திங் 75 ரூபா ரேட்ல உங்களுக்கு சொன்னேன். அந்த அதுக்குள்ளது இது. நீங்க எவ்வளவு ஸ்டாக் கேட்டாலும் நம்ம கையில வந்து அவைலபிளா இருக்கும் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து இந்த பக்கெட் ஐட்டம். பிரிண்டட் பிரிண்ட் பக்கெட்டு வித்து மூடியோட வந்துடும். இது வந்து இந்த மாவுக்கு அரிசிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு 98 ரூபா வரும். 10 லிட்டர் 98 ரூபா வரும். அதே மாதிரி இது வந்து கண்ணாடி வாளி, முட்டை வாளின்னு சொல்லுவாங்க, வித்து மூடியோட வந்துடும். இதோட பிரைஸ் வந்து 46 ரூபா வரும். 5 லிட்டர் இது. இதுல பெருசு வேணும்னாலும் பெருசு தரேன். 9 லிட்டரு 78 ரூபா வரும். வித்து மூடியோட 78 ரூபா வரும். இது வந்து ஹேங்கர், சட்டை போடுற துணி கடைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 25 ரூபான்னு தரேன் உங்களுக்கு. ஹோல்சேல் 5. இது ஹோல்சேல் ரேட். இது வைப்பு. இந்த மேக்ஸிமம் ஆஸ்பத்திரி இந்த மாதிரி யூஸ்களுக்கு வைப்பர் யூஸ் ஆகும். இது வந்து MRP பிரைஸ் வந்து 225 ரூபா போட்டுருக்காங்க. MRP மேக்ஸிமம் கடையில வந்து MRP ரேட்டு தான் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில கடையில வந்து MRP ரேட்டு தான் போட்டு கொடுக்குறாங்க. 140 ரூபாய் வித்து குச்சியோட வந்து உங்களுக்கு 140. அலுமினியம் வித்து குச்சியோட 140 ரூபான்னு தரேன். 140 ரூபா தான். பக்கெட்லயுமே எக்கச்சக்க. ஆமா, 8 எட்ஜ் லைட்ல இருக்கு. இது வந்து சிங்கிள் சைடு லெட்டின் பிரஷ். இப்போ நம்ம பார்த்தா டபுள் சைடு, இது வந்து சிங்கிள் சைடு. இங்க டபுள் சைடு எவ்வளவு நம்ம பார்த்தோம்னா டபுள் சைடு 36. இது வந்து சிங்கிள். இங்க இருங்க, சிங்கிள் இவ்வளவு தூரத்துக்கு வளைங்க. ஏன்னா இது வளைச்சு கொடுத்தாதான் உங்களுக்கு தேய்ச்சி கழுவ முடியும், நல்லா இருக்கும். வளைக்கலன்னு வச்சுக்கலாம், உடஞ்சிரும். இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரேட் 26 ரூபாய்க்கு பண்ணி தரேன். எவ்வளவுனா 26 ரூபா. 26 தான். ஆமா, 26 ரூபா. இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வந்து இது வந்து கார்டன்
இப்போ இந்த மாநகராட்சியில் ரோட்ல கூட்டுறாங்க தெரியுமா, அப்பெல்லாம் அந்த தென்னை ஓலை அந்த மாதிரி குச்சியில தான் வச்சு தான் இப்போ பிளாஸ்டிக் இப்போ பிளாஸ்டிக்ல வந்துருக்கு. இது வந்து கார்டன் ப்ரூம் உட் ஸ்டிக்கோட வந்துடும் 98 ரூபா. 98. ஆமா, ரொம்ப எல்லாம் கேட்கல, வெறும் 98 ரூபா தான். இது வந்துட்டு பெரிய பாஸ்கெட்டா? ஆமா, இது 50 லிட்டர் அம்மா இன்னும் மாடியில இருக்கு, காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கார்டன் புரும். இது வந்து ஹார்டா இருக்கு. எதுனா நம்ம மேட்டு கீட்லாம் ஹார்டா இருக்கும்போது இது வந்து இந்த புரும் வாங்கிட்டு போவாங்க. இதுக்கும் உட் ஸ்டிக்கு போட்டுக்கலாம், அலுமினியம் ஸ்டிக்கு போட்டுக்கலாம். இப்போ அலுமினியம் ஸ்டிக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 118 ரூபா வரும். உட் ஸ்டிக்கு போட்டீங்கன்னா 88 ரூபா தான் வரும். ஓகே, சூப்பர். மிஞ்சி போனா 20 ரூபா டிஃபரன்ஸ். ஆமா. இது அதுக்கப்புறம் வாலி ஐட்டா இருக்கு. அப்படியே பேக் சைடு போங்க. இது என்னதுன்னா, இது வந்து மாநகராட்சிக்கு யூஸ் பண்றது, இந்த குப்பை வண்டிக்கு வந்து யூஸ் பண்றாங்களா அந்த மாதிரி ஐட்டம். இது வந்து 70 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். இது வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து நான் சிஸ்டம் பார்த்து தான் சொல்ல முடியும். இது என்ன ரேட் வருதோ அந்த ரேட் நான் கம்பெனி ரேட்டு உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த படல் பின்னு காலில் அமுக்கி ப்ரெஸ் பண்றது, இது வந்து IMI கம்பெனி. இது வந்து பெஸ்ட் ப்ரைஸ் வந்து 165 ரூபா தான். வெளியில வந்து 250 ரூபா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 250 220 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் 165 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு. ரொம்ப எல்லாம் வேண்டாம். அதே மாதிரி வாலி ஐட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஐட்டம் இருக்கு. டிசி வாலி 5 லிட்டரு, 9 லிட்டரு, 10 லிட்டரு, 15 லிட்டரு, 400, 900. இது போக பெயிண்ட் பாக்கெட் கேட்டாலும் நான் தரேன். பெயிண்ட் பாக்கெட் வந்து செகண்ட் இது கிடையாது, வெர்ஜின் தான். நம்ம பால்கேன் பார்த்தோம் பாருங்க, ராஜகூர் கம்பெனி, அவங்க கம்பெனியோட சேர்ந்தது. உடையாது, லைஃப் லாங் உழைக்கும். இதுவும் உங்களுக்கு வந்து 120 ரூபா தான். அந்த வழி 120 ரூபா தான். பக்கெட் தரமா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நினைச்சீங்க 900 டிசி வாலி 135 ரூபா. அது 135. இதுல சின்ன சைஸ் வந்து 92. இது வந்து உங்களுக்கு வந்து 86 ரூபா வரும். இது 5 லிட்டரு வித் மூடியோட வேணும்னா 48 ரூபா வந்தது. 48 மூடியோட 48 ரூபா, மூடி இல்லாம 38 ரூபா வரும். 10 ரூபா டிஃபரெண்ட் ஏதாவது. இது 9 லிட்டரு மூடியோட வந்து உங்களுக்கு வந்து 88 ரூபாய்கிட்ட வந்துடும். மூடி இல்லாமன்னா உங்களுக்கு 68 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு. இந்த சைஸ் வாரியா வாலி ஐட்டங்க இருக்கு. இன்னும் வாலி ஐட்டம் இது வந்து வயசானவங்க முடியாதவங்களுக்கு வாக்கிங் லெட்டிங் சென்ஸ் சொல்லுவாங்க. ஐயோ ஆமா, வித் கோப்பையோட வந்துடும். கோப்பை வந்து தனியா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, கோப்பையோட உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 600 ரூபான்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதானா? ரொம்ப கம்மியா இருக்கு. லெட்டிங் சேர் வித் கோப்பை இதுதான். சூப்பரா இருக்கு. ஃபுல்லா ஸ்டீல் ஏனா? ஆமா, ஸ்டீல் தான் இது. இது ரெண்டாவது வந்து இந்த பந்தி டேபிள் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, பந்தி டேபிள் சாப்பாடுக்கு உள்ளது மெயின் பந்தி டேபிள். இது வந்து இது வந்து வெயிட்லெஸ் கம்மி. இது வந்து ஸ்கொயர் பைப்பு, நீளம் ஜாஸ்தி. இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு 2000 ரூபான்னு தரேன். 2000 ரூபாய்க்கு தரேன். இதோட எனக்கு அகலம் ஜாஸ்தியாக வேணும்னாலும் அகலமாக தரேன். இந்த இது என்ன இதுனா உங்களுக்கு வெயிட் வேணா வச்சுக்கோங்களேன், ஒரு 12 கிலோ கெப்பாசிட்டி தான் வரும் வெயிட். ரொம்ப எல்லாம் வெயிட் இல்லாது. இல்லை எனக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த இருக்கு ஸ்கொயர் சைக்கிள் 14 to 15 கிலோ வெயிட் ஜாஸ்தி. 2 டேபிள் எங்கனாலே தூக்க முடியாது. SS ஃபுல் SS மோல்டு தகடு. இப்போ அடிக்கணும்னா நெளியணும், ஒரு ஸ்டெப்பு நெளியல். அது வந்து 2500 ரூபா தரேன் ப்ரைஸ். வாங்க அடுத்த மேலே நம்ம கிரேடு போய் பார்க்க போவோம். கிரேடு டஸ்ட்பின் மேலே இருக்கு. வாங்க மாடி விஷயம்லாம் நிறையா இருக்கு. இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு இதெல்லாம் என்னது? இது வந்து கீழ பார்த்தா நம்ம லெட்டின் செட். இது வாக்கிங் ஃப்ரேம். லெட்டின் செட் எவ்வளோ? லெட்டின் செட் தான் உங்களுக்கு சொன்னேன் 620 ரூபா உங்களுக்கு சொன்னேன். 620 ரூபா. 20. இது வித் கோப்பையோட வந்துரும். இது வாக்கிங் ஃப்ரேம், நடக்க முடியாதவங்களுக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு 480 ரூபான்னு பண்ணிட்டேன். 480 சூப்பர். வாக்கிங் ஃப்ரேம். இது வந்து சுனாமி பாக்ஸ்னு சொல்லுவாங்க. சரி. இது வந்து கம்பெனி ஐட்டம் 100 லிட்டர். இது வந்து 4800 ரூபா வரும். இது வந்து சுனாமிக்கு பேர் போனது. இது வந்து இப்போ மெடிக்கலுக்கு வந்து ரிசர்ட் ஆகுது. 4800 ரூபான்னு தரேன். இது பூரா வந்து டஸ்ட்பின், ஸ்வின் பின் சொல்லுவாங்க. 50 லிட்டரு, 30 லிட்டரு, 240 லிட்டரு, 280 லிட்டரு, 320 லிட்டரு, இது எல்லாமே இருக்கு. எவ்வளோ? இது வந்து 50 லிட்டர் ஸ்வின் ட்ரம் எடுத்தீங்கன்னா 480 ரூபா வரும். ஓகே, இது 480 வித் மூடியோட உங்களுக்கு வந்துரும். இந்த கலர் நீங்க என்ன கலர் ஒரே கலர் கட்டாலும் கொடுக்க. இது வந்துட்டு இந்த மால்ல எல்லாம் வந்து வச்சிருப்பாங்களா, ஹோட்டல்ஸ் மால் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரே கலர் கட்டாலும் கொடுக்க தயார். ஒயிட் கேட்டாலும் சரி, மஞ்சள் கேட்டாலும் சரி, பச்சை, சிவப்பு, ப்ளூ என்ன கலர் கேட்டாலும் ஒரே கலரா கேட்க நான் தயார் கொடுக்க. அதே மாதிரி வீல் டஸ்ட்பின் வேணும்னாலும் என்கிட்ட இருக்கு. அது எவ்வளோ? வீல் டஸ்ட்பின் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் வரும். 60 லிட்டரு ஸ்டார்டிங் வந்து 50 லிட்டர்ல இருந்து இருக்கேன். ஓகே, அப்படியே அந்த இது போங்க. 50 லிட்டர் இதெல்லாம் 240 லிட்டர் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 23 சில்லர் அந்த மாதிரி ரேஞ்சுக்கிட்டு வந்துடும். ஓகே ஓகே. இது வந்து 120 லிட்டர் வரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து
ஒரு ஒரு 3 சில்லறை கிட்ட அந்த வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வரும். A-Z இருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போது கிரேடு. கிரேடுலாம் நீங்கள் எவ்வளோ கிரேடு வேணும்னா நான் தரேன். எவ்வளோண்ணா அதெல்லாம்? இது வந்து தக்காளி. தக்காளி இந்த காய்கறி பேஸ்கெட்டு பால் வைக்கிறதுக்கு பாலுக்கு கிரேடு தனி. இது வந்து தக்காளி கிரேடு. எவ்வளோ? 220 ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 220 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வந்து மாங்காய் கிரேடு. இது வந்து மாங்காய். இது மாங்காய் வந்து உங்களுக்கு வந்து 280 ரூபான்னு தரேன். ஃபர்ஸ்ட் 280. இது வந்து திராட்சை. ஓ அதுலயே ரகம் இருக்கா? தக்காளி மாங்காய் திராட்சை எவ்வளவு? இது வந்து 180 ரூபான்னு தரேன். செகண்ட் 180 தானா? செகண்ட் குவாலிட்டி 180 ரூபா வரும். இது வந்து இந்த பேக்கரி கடைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சைஸும் பேக்கரி கடை இந்த மாதிரி ஹோட்டலுக்கு காய்கறி கடைகள்லாம் வச்சு இந்த மாதிரி ஸ்டெப்பா வச்சு ரேக் அடிச்சு வைப்பாங்க. இது பூராமே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் வரும். இது வந்து ரேட்டு பூரா நான் சிஸ்டம் பார்க்கணும். அதனால இது வந்து எல்லாம் இதெல்லாம் ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கு. நான் சிஸ்டம் பார்த்து தான் சொல்ல முடியும். நான் சாம்பிள் காமிக்கிறேன். நம்பரை பாருங்க, கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரேட் சொல்லுவேன். எல்லா கிரேட் ஐட்டமும் உங்களுக்கு. இதெல்லாம் ஐஸ் பாக்ஸ். இது வந்து 25 லிட்டர். ஓகே. 25 லிட்டர் ஐஸ் பாக்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து 900 ரூபா வரும். 900 ரூபாய் தான். ஆமா. இது 25 லிட்டரா? 25 லிட்டர். இதோட பிரைஸ் வந்து 1100 ரூபான்னு. 1100. 2285 ரூபா போட்டு 825 ரூபா போட்டுருக்கேன் எம்ஆர்பி. ஓகே. நான் 1100 ரூபாய்க்கு தரேன். இது வந்து சர்பத்து கிரேடு. ஓகே. சர்பத்து இது சர்பத்து பாட்டில் இந்த மாதிரி கலர் பாட்டில் கிரேடு. இது வந்து நம்ம இந்த ஊறுகாய் பாட்டில் அந்த அப்பள கடைகளுக்கெல்லாம் வசூல் பண்ணுறாங்களா அந்த இதுக்கு உள்ளது. இது வந்து ஐஸ் பாக்ஸ் 60 லிட்டர் வரும். 60 லிட்டர் ஐஸ் பாக்ஸ். இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் வந்து நான் உங்களுக்கு 2100 ரூபான்னு தரேன். உங்களுக்கு 2100. 60 லிட்டர். இது 50 லிட்டர் ஐஸ் பாக்ஸ். இது 1850 ரூபாய்க்கு தரேன். 1850 ரூபா. 50 லிட்டர் எம்ஆர்பி ரேட்டு கூட விற்பாங்க கஸ்டமர். சில பேர் வியாபாரிகள்லாம் எம்ஆர்பி ரேட்டு கொடுப்பாங்க. எம்ஆர்பி எப்படி வந்து 2500 ரூபா அந்த ரேஞ்சு வரும். நான் இந்த உங்களுக்கு வந்து 1850 ரூபாய்க்கு தரேன். என்ன நேரமும் கேட்டாலும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இது வந்து நில்கமல் கம்பெனி மீன் கிரேடு. மீன் கிரேடு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 850 ரூபா 900 ரூபா அந்த ரேஞ்சு கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து வெறும் 780 ரூபாய்க்கு தரேன். இதுல லோ பட்ஜெட்னா ஏடிஆர் கம்பெனி இருக்கு. அதனால 650 ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்கும். இது வந்து நில்கமல்னா உங்களுக்கு காலங்காலமா கிடக்கும், உடையாது. நில்கமல் பிராண்ட் லார்ஜ் சைஸ் தான் இருக்கு. ஆமா. இது வந்து இந்த ஒர்க் ஷாப் சம்பந்தப்பட்டது இல்ல காய்கறி கடைக்கு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி கிரேடு இது. இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி 480 ரூபாய்க்கு வந்துடும். ஆமா 480 ரூபா. வெயிட் ஜாஸ்தி, பொருள் நல்லா இருக்கும். இதில் சன்ஷைன் கம்பெனி இது வந்து அந்த கிரேடு. இதுல இருக்கிறதுலே கிரேடுல பெரிய கிரேடு மகா ஜம்போ. இந்த பையன் மகா ஜம்போ இதுதான் கிரேடு. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி 2800 2900 ரூபாய்க்கு வந்துடும். மகா ஜம்போ இருக்கிறதுல கிரேடுல இதுதான் பெரிய சைஸ். இதுதான் அப்பா இவ்வளோ பெருசா இருக்கு. 2800 to 2900 ரூபா ஊற்றுருவோம் உங்களுக்கு. கிரேடில் வந்து இப்போ நான் மாங்காயில் ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன்ல, இது வந்து செகண்ட் குவாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வரும் செகண்ட் குவாலிட்டி. இது உங்களுக்கு 230 ரூபாய்க்கு தரேன். சூப்பர்ண்ணா. அண்ணா அட்ரஸ் ஒரு தடவை சொல்லிருங்கண்ணா. நம்ம கடை வந்து எங்க இருக்குன்னா திருப்பி சொல்றேன், நம்ம மாட்டுத்தாவணில இருந்து இறங்கினா C4 வண்டி கீழவாசல். ஓகே. கீழவாசல் வந்துட்டீங்கன்னா நீங்க எங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருப்போம். அந்த 4 நம்பர்ல 3 நம்பர்ல எந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டாலும் நாங்க டூ வீலர்ல நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம். ஓகே. ஆரப்பாளையத்துல இருந்தீங்கன்னா சிம்மக்கல் மாட்டுத்தாவணி போற வண்டியில ஏறினீங்கன்னா சிம்மக்கல்ல வந்து இறங்கலாம். சிம்மக்கல்ல நீங்க வந்து லேடிஸ் வந்தீங்கன்னா ஆட்டோல சொல்லுவோம், அந்த அட்ரஸ் சொல்லி உங்களை இங்க வெத்தலைப்பேட்டைக்கிட்டே இறங்கிடணும். இஸ்மாயிபுரம் 4 ஆட்டோக்காரன் ஆட்டோ சொன்னோம்னா இங்கே வந்து இறக்கி விட்டுருவோம். ஜென்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் வந்தீங்கன்னா உங்களை வண்டியில் டூவில் வச்சு நாங்கள் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவோம். இல்லை எனக்கு அலங்காநல்லூர் திருப்போணம் அந்த மாதிரி லைனில் வந்தீங்கன்னா இஸ்மாயிபுரம் 4 முடிச்சால ரோடு ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கடை. கீழே உள்ள லிங்க்ல நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அலிமா ஏஜென்சி வாங்க. A to Z எல்லா பொருளுமே நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு யூடியூப்ல நான் என்ன ரேட் நான் சொல்லிக்கணும் அந்த ரேட் நான் பண்ணித்தரேன். மாற்று கருத்து கிடையாது. ஸ்கிரீன்ஷாட் மெயின். திருப்பி சொல்றேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்துருங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வரலன்னா நான் ரேட் போட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே, தேங்க் யூ அண்ணா, தேங்க் யூ. ரெண்டாவது வந்து இன்னொன்று சொல்றேன், பேக்கிங் சார்ஜ், டெலிவரி சார்ஜ் எல்லாம் உங்களோட சேர்ந்தது. ஏன்னா நான் அட்டை வந்து 1 கிலோ அட்டை வந்து இங்க 20 ரூபா. ஒரு மண்டலுக்கு 3 கிலோ அட்டை வைக்கிறேன்.
அதே மாதிரி சாக்கு வெளியில தான் வாங்குறேன், அது 40 ரூபா. அப்ப இது எல்லாமே நாங்க வெளியே தான் வாங்குறோம். பேக்கிங்க்கும் டெலிவரிக்கும் நாங்க தான். ஆமா, எல்லாமே நீ உங்களோட சேர்ந்தது தான். நான் எல்லா வியாபாரிட்டையும் அது வந்து காலங்காலமா இருக்கு. அதனால வந்து நான் இது என்ன இதையும் கொடுத்துட்டு இதையும் கொடுத்துட்டு அது நம்ம பண்ண. ஏன்னா நான் கொடுக்குறது வந்து பார்டர் ரேட்ல கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் யூடியூப்ல ஏற்கனவே பழைய யூடியூப்லேயே இதையும் பாருங்க, இப்போ உள்ளதையும் பாருங்க, ரேட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் வரத்தான் செய்யுது. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். டெலிவரி சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் உங்களோட சேர்ந்தது. இல்லை எனக்கு சென்னை இந்த மாதிரி எது வேணுனாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன அட்டைப்பட்டினா 150 ரூபா 160 ரூபாய்க்குள்ள ஆகும் சென்னை. இந்த இவ்வளோ தூரம் அட்டைப்பட்டியில் 150 ரூபா 160 ரூபாய்க்கு. ஒரு பண்டலாக போட்டிங்கன்னா 200 ரூபா இந்த மாதிரி கெப்பாசிட்டி, 200 to 250. சென்னை பாண்டிச்சேரி இந்த லைன் எங்கே போனாலும். இல்லை எனக்கு இந்த மாதிரி பொள்ளாச்சி இந்த மாதிரி லைனில் போனாலும் ஒரு ஷேர் மண்டலுக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்கு மேலே தாண்ட மாட்டாங்க. இதுதான் லிமிட்டு. 20 பீஸ், நான் ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லை, ஒரு 20 பீஸ் ஷேர் போட்டாலும் 150 ரூபா பேக்கிங் சார்ஜ் வாங்குவாங்க. 5 பீஸ் வாங்கினாலும் அதே பேக்கிங் சார்ஜ். அந்த லாரி ஃப்ரைட் நம்மள தான் வாங்குவாங்க, வேறு எதுவும் கிடையாது. இதோட இந்த இது பிளாக் முடிச்சு அடுத்து வாலியை முடிச்சுட்டு நாளைக்கு உங்களை ஷேர் கூடலாம் பார்க்குறேன். பாய். ரெண்டாவது ஒன்று சொல்லுவீங்க, உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தவங்க அலிமா ஏஜென்சி கடை பார்த்துக்கோங்க. இஸ்மாயிபுரம் 4க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் அந்த ரேட்டு போடுவேன். திருப்பி சொல்லுவேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரலைன்னா நான் ரேட் போட மாட்டேன். ஓகேண்ணா. ஓகேவா?